இல்லை, விஜய் வந்து ஒரு புதிய அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ஒரு பிரபலமான ஒரு நடிகர். அவருக்கு வந்து ஒரு சில இளைஞர்கள் மத்தியில் மிக நிச்சயமாக வந்து ஒரு 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 குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் அவருக்கு கிடைக்கும். ஆனால் இந்தியா கூட்டணி தான் வந்து மிக பெரும்பான்மை பெறுது ஒரு ஒரு நல்ல வெற்றி அடையுங்கிறது தான் நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் தொங்கு சட்டமன்றம் வராது பெருசா. இல்ல, ஆட்சி அதிகாரத்தினுடைய பங்கை பொறுத்த வரைக்கும் நாங்க நிறைய பேசியாச்சு. இப்போ வந்து நம்ம தேர்தல் கூட்டணி முடிவாயிருச்சு. இப்போ தேர்தலை ஜெயிக்கிறது எப்படின்னு தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய மற்ற விஷயங்கள் அப்புறம் டைம் இருக்கு நிறைய. தொங்கு சட்டமன்றம் தமிழ்நாட்டில் வர தமிழ்நாட்டில் இல்ல, நிச்சயமா தொங்கு சட்டமன்றத்தில் வந்து நமக்கு வாய்ப்பு கிடையாது. தமிழ்நாட்டில் தொங்கு சட்டமன்றம் மிக நிச்சயமாக அமையாது. அதே நேரத்தில் மற்ற கட்சிகளுக்கு வந்து ஒரு கருத்து இருக்கக்கூடாதுன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. இது ஜனநாயக நாடு. எல்லாருக்கும் வந்து அவங்களுடைய கட்சி சார்ந்த கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கு ஒரு 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 இடம் இருக்கு, ஒரு வாய்ப்பு இருக்கு, அதுக்கான உரிமை இருக்குன்னு தான் நம்ம. இல்லை, இப்போதைக்கு நம்ம பேச வேண்டியது தேர்தலுக்கு முன்பு நம்ம சில விஷயங்களை பேசியிருக்கோம். தேர்தலுக்கு பின்பும் சில விஷயங்களை நம்ம பேசலாமா இருக்கு. இப்போதைக்கு வந்து தமிழ்நாட்டை பாஜகவிடமிருந்து காப்பாற்றுறது தான் அந்த இந்தியா கூட்டணியுடைய ஒரே நோக்கமாக இருக்க முடியும் நான் நினைக்கிறேன். இல்லை, பெண்களுக்கு வந்து அதிக பிரதிநிதித்துவம் காங்கிரஸ் கட்சியில் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் எல்லாருமே ஒருமித்த குரலில் சொல்லியிருக்கோம். பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் அதை எங்களுடைய கோரிக்கையை அக்செப்ட் பண்ணுறாங்க. அதனால் ஒரு நல்ல எங்களுக்கு 28 சீட்டில் தான் நாங்கள் போட்டிடுறோம். அதற்குள்ளே வந்து ஒரு சிறந்த ரெப்ரசன்டேஷனை பெண்களுக்கு காங்கிரஸ் கட்சி கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடக்கும்போதே திமுக காங்கிரஸ் நிர்வாகிகள் மாற்றி மாற்றி எதிர்வினை கருத்துக்களை வந்து சமூக வலைதளங்களையும் சரி நேரடியாக செய்தியாளர் சந்திப்பிலே தெரிவிச்சுட்டு வந்தீங்க. இனி களத்துல போய் அவங்க கூட சேர்ந்து பணியாற்றும் போது உங்களுக்கு ஏங்க, அதிமுக வந்து பாஜக கழுவி ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்களாம் கூட்டணியில் இருக்காங்க. நீங்கள் அங்கே போய் இதெல்லாம் கேட்குறீங்களா? ஒரு தேர்தல்னு வர்றப்ப வந்து தேர்தல்னு வந்துட்டா வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுட்டா நீங்கள் வந்து ஊழியர் கூட்டத்தை போட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து கட்சி வேலையெல்லாம் மடமடமடன் தேர்தல் வேலை தான் பார்ப்பாங்களே ஒழிய, அதுவும் ஒரு 22 வருஷம் கூட்டணி அது ஒன்று. நாங்கள் யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாதவங்க இல்லை, எல்லாருமே முகம் தெரிஞ்சு எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமானவங்க தான். அதனால அந்த மாதிரியெல்லாம் எந்த இடர்பாடும் வராதுன்னு நான் நினைக்கிறேன். அது நீங்க பாண்டிச்சேரியை பத்தி கருத்து இல்ல, பாண்டிச்சேரியை பத்தி பாண்டிச்சேரி காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் தான் கருத்து சொல்ல முடியும். நாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில வந்து சொல்ல முடியும். ஏற்கனவே இருந்தவங்களுக்கு பல இடங்கள்ல வெற்றி வாய்ப்பு குறைவா இருக்கு. அது ஒரு அவங்க எடுத்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சொல்லுது அப்படின்னு டிஎம்கே சொல்றதாகும். அந்த வேட்பாளருக்கு நீ வாய்ப்பு நாங்க வந்து காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அதை விளக்குவாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ முதல்ல வந்து நாங்க வந்து தொகுதிகளை முடிவு பண்ணணும். அதற்கப்புறம் வந்து எங்களுக்கு 2-3 ஸ்கிரீனிங் கமிட்டிஸ் இருக்குது. வேட்பாளர்களை நீங்க வந்து ஸ்கிரீனிங் கமிட்டியில தான் முடிவு பண்ணுவாங்க. அது தனிப்பட்ட முறையில் தெரியாது. 17 தொகுதிகளும் மீண்டும் காங்கிரஸ் போட்டியிடுமா இல்ல புதிய தொகுதிகள் கேட்டு இல்லை, அது நீங்கள் தொகுதி பட்டியல் ரெடியான உடனே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வெளியிடுவாங்க. அது அப்போ தான் உங்களுக்கு முறையை சொல்லுவாங்க. ஏற்கனவே 2 தடவை 3 தடவை எம்எல்ஏக்களாக காங்கிரஸ்ல வாய்ப்புகள் கொடுக்கப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இல்லை, அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா போன நாடாளுமன்ற தேர்தலில் நான் வந்து புதுமுகம் தான், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சுதா புதுமுகம் தான், அப்படி சொல்ல முடியாது. காங்கிரஸ் கட்சியில் முடிந்த வரைக்கும் வந்து எல்லாருக்குமான ஒரு வாய்ப்பை கொடுக்க அவங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்க 28 எங்க இருந்து 18 எம்எல்ஏ அதெல்லாம் பாஜகவுலையும் கூட்டணி கட்சி தலைவர்களை பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அதுல முக்காவாசி பேர் வாரிசுகள் தான். என்ன பெரிய வாரிசுகள் காங்கிரஸ் கட்சி மட்டும் கூட்டணி 18 எம்எல்ஏகள் எத்தனை பேர் வாரிசு காங்கிரஸ் கட்சியில? இல்லை, பொதுவாக வந்து வெற்றி தான் இந்த தேர்தலில் எங்களுக்கு ஒரு வெற்றி இலக்கா இருக்கு. அதில் வந்து அந்த வெற்றியை வந்து எல்லாம் ஒரு இன்க்ளூசிவான வெற்றியாக நாங்கள் அடையணும்னு நினைக்கிறோம். இவ்வளவு நீங்க பண்ணிட்டீங்க சாதிச்சிட்டீங்கன்னு சொல்றீங்க. ஆனா அந்த இலவசங்களையும் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த 2500 ரூபாய் பணம் இல்ல புதுசா தேர்தல் அறிக்கையில் அந்த இலவசங்களை முன்வைச்சே பிரச்சாரம் பண்ண வேண்டிய கட்டாயம் இல்ல. அது நான் இலவசங்கிறத வந்து கடுமையா நான் மறுக்கிறேன். ஏன்னா அது வந்து யாருடைய பாக்கெட்ல இருந்து நம்ம கொடுக்கல, மக்களுடைய வரிப்பணம் ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் ஒரு மக்களுக்கே திருப்பி கொடுக்குது. நீங்க அந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்ங்கிறது உலகெங்கும் வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு இதா இருக்கு. பெண்கள் கைக்கு பணம் போறது அப்படிங்கிறது வந்து ஒரு எக்கானமியை வந்து வலுப்படுத்துது, பெண்களை வந்து எம்பவர் பண்ணுது, ஒரு முறையான
செலவுகளுக்கு தான் அவங்க வந்து அதை பயன்படுத்துகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இன்னும் நிறையா கொடுக்கும். மொத்த பட்ஜெட்டை பிரித்து அப்படியே எல்லா பெண்களுக்கு பிரித்து போட்டால் கூட அது கரெக்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை வந்து இலவசம்னு சொல்கிறத வந்து அதை வாங்குறவங்களை வந்து அவமதிக்கிற மாதிரின்னு நான் நினைக்கிறேன். விஜய் சொன்ன மாதிரி ஏற்கனவே இதுல இருந்து இன்னும் அதிகமாக என்னால் கொடுக்க முடியும். 30% வந்து திமுக குடும்பமே வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. அரசியல் கட்சி அதையும் நான் பிரித்து சேர்த்து மக்களுக்கு இல்லை, எல்லா கட்சியில் இருக்கிறவங்களும் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க வந்து இன்னொரு எதிர்கட்சியை குறை தான் சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க வந்து அந்த கட்சி சிறப்பான கட்சி அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால ஒரு அரசியல் தலைவர்கள், ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் மாற்று கருத்துக்களை வந்து சொல்ல தான் செய்வாங்க. ஆனால் அதெல்லாமே உண்மைன்னு நினைக்க வேண்டிய தேவை நமக்கு இல்லை. தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.